அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு யார் யாருக்கு இந்த 1000+1000 கிடைக்க போகிறது, பொங்கல் பரிசாக 1000+1000 யார் யாருக்கு கிடைக்கும், எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், யாருக்கு முன்னுரிமை இந்த பொங்கல் பரிசில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இந்த என்பிஹெச்ஹெச் கார்டு, ஏஏஒய் கார்டு, பிஹெச்ஹெச் கார்டு இவர்களுக்கு மட்டும் ஏன் 1000+1000 வழங்கப்படும், மீதி அட்டைதாரர்களுக்கு ஏன் 1000 மட்டும் வழங்கப்படும், எத்தனை வகையான பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படும், டோக்கன் எப்பொழுது வழங்கப்படும், டோக்கன் இல்லாமல் யார் யார் எப்படி பொங்கல் பரிசு பெறுவது, இது போன்ற மகிழ்ச்சிகரமான அனைத்து தகவலும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இது முழுமையாக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக நமது வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் சரி, நல்ல அப்டேட்டும் சரி, உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியது, அது மட்டும்தான் வேலை. ஸோ போட்ட உடனே, நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்கலாம். என்னென்ன அப்டேட்டுன்றதை தொடர்ச்சியாக 1 by 1 பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு யார் யாருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயிலேருந்து டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருடந்தோறும் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ், தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு தொகுப்பாக பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் 1000 ரொக்கமாக வழங்கப்பட்டது. இந்த 2025 பொங்கல் பரிசுடன் என்னென்ன பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, பொங்கல் மற்றும் பச்சரிசி இது போன்ற 21 பொருட்கள் அடங்கிய பொருட்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு தொகுப்பு குறிப்பிட்ட சமயத்தில் பேசிய கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் IAS பொங்கல் தொகுப்பில் இடம்பெறும் பொருட்கள் குறித்து வேளாண்மை உள்ளிட்ட பல துறைகளுடன் இணைந்து ஏற்பாடுகளை செய்து வருவதாக செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. மேலும் இந்த வாரத்திலேயே பொங்கல் சிறப்பு தொகுப்பு குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் CM வெளியிடுவார் என்றும் முதல்வர் அறிவிப்புக்கு பின்னர் வரும் ஜனவரி 11ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகளில் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் அளித்திருக்கிறார். கடந்த ஆண்டு போலவே பொங்கல் சிறப்பு தொகுப்பை வாங்குவதற்கு டோக்கன் இம்மாத இறுதியிலோ அல்லது ஜனவரி மாதம் முதல் வாரத்திலோ ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். அந்த டோக்கனில் பொங்கல் சிறப்பு தொகுப்பை எந்த நாளில் எந்த நேரத்தில் வாங்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளை இந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு எவ்வளவு பணம் வழங்கப்பட வேண்டும், அதே மாதிரி எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு எத்தனை விதமான பொருட்கள் வழங்கப்பட வேண்டும், முழு கரும்பு வழங்கப்பட வேண்டும், ரொக்க பணம் எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த டோக்கன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் டோக்கனை வாங்க விட்டாலோ, கொடுக்கப்பட்ட டோக்கனில் குறிப்பிட்ட நாளில் பொங்கல் தொகுப்பை பெறாவிட்டாலோ பொங்கல் பண்டிகை வரை ஜனவரி 14ஆம் ரேஷன் கடைகளில் காண்பித்தும் பரிசு தொகை பெறலாம். ஒருவேளை நீங்கள் ரேஷன் டோக்கனை மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காமல் இருந்தாலும் சரி 14ஆம் தேதிக்குள்ள உங்கள் ரேஷன் கார்டை காமிச்சு நீங்கள் பொங்கல் பரிசை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகேங்களா? பொங்கல் பண்டிகை வரை
சிறப்பு தொகுப்பையும் வாங்க முடியாவிட்டால் அதன் பின் சிறப்பு தொகுப்பை வாங்க முடியுமா என கேள்வி பலரும் இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வரவில்லை. கடந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி 11ஆம் தேதியில் டோக்கன் வழங்கப்பட்டவர்களுக்கும் அதன் பின் விடுபட்டவர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அதாவது சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, இந்த டேட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் வாங்காமல் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி வரை ரேஷன் கடைகள் இயங்கும். அதன் பின்னர் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விடுமுறை என்பதால் அன்று மாலையுடன் பொங்கல் சிறப்பு தொகுப்பு விநியோகம் நிறுத்தப்படலாம். விடுபட்ட பொங்கல் தொகை மற்றும் தொகுப்பில் உள்ள அனைத்து பொருட்களும் அன்று மாலையே சரக அலுவலகங்களுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி வாங்கலை, பொங்கல் பரிசு ஜனவரி 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கலைன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த ஆஃபீஸ்க்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் நீங்கள் மீண்டும் வாங்க முடியாது. ரொக்க பணம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் பொங்கல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் ஏஏஒய் பிஹெச்ஹெச் கார்டு இவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கனாக்க அனைத்து விதமான கார்டுகளுக்குமே வந்து 1000 ரொக்க பணம் வழங்கப்படும். இதில் வந்து முக்கியமாக என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் ஏஏஒய் கார்டுகளுக்கும் 1000 + 1000 ரொக்கம் பணமாக வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபா வந்து போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மாதம் அவங்க வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து தான் 1000 ரூபா, ஆக முதல் 2000 ரூபா. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் இவர்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமை வழங்கப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து இந்த மாதமே, ஓகேங்களா, இந்த டிசம்பர் 20 இந்த மாதமே இந்த கடைசி வீக்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா டோக்கன் வந்து அந்தந்த மாவட்டத்தோட ரேஷன் கடைகளில் வந்து வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ரேஷன் அன்றைக்கி வந்து டோக்கன் வாங்கலை, ஜனவரி 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எதுவுமே வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமே கூட வாங்கிக்கலாம். ஆனால் வந்து ரேஷன் அரிசி அந்த ரொக்க பணம் மட்டும் வாங்கிக்க முடியும். இந்த கரும்பு 21 பொருட்கள் அதெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள், ஓகேங்களா, நம்ம வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 21 பொருள் மற்றும் 2000 ரொக்கப்பணம். ஓகேங்களா? அந்த 21 பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு, துணிப்பை, சர்க்கரை, கரும்பு, மொத்தம் டோட்டலாக வந்து இந்த பொருட்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் நீ வாங்கணும் அப்படின்னா டோக்கன் முதல்ல வாங்கணும். டோக்கன் எல்லாருக்குமே இந்த வாரமே வந்து வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டோக்கனை வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான அப்டேட். பொங்கல் பரிசு சிறப்பாக கொண்டாடுங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம்.